ஆவின் பொருட்களை எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு உத்தரவுறீங்க. ஆனா சேலத்துல இருக்க ஆவின் அந்த விற்பனை நிலையத்துல ஆவின் பொருட்களை தவிர அனைத்து பொருட்களையும் விற்பனை செய்து அதுக்கு இங்க இருக்க மார்க்கெட்டிங் மேனேஜருக்கு கொடுத்தா என்ன பொருட்களும் விற்பனை ஆகலாங்கிற ஒரு இது இருக்கு. ஆனா இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுப்பதில்லை. உங்க கவனத்துக்கு கொண்டு வராங்களா? ஆனா நடவடிக்கை எடுக்கிறதுன்னு சொல்றாங்க. ஒரு சின்ன விஷயம் நீங்க புரிஞ்சுடுங்க. நாங்கள் வந்து ஆவின் பொருட்கள் விற்பனை மையங்களில் ஆவின் பொருட்கள் இருக்குது. கூடவே சில இடங்களில் நாங்கள் 2 விதமான கடைகள் இருக்கோம் தம்பி. ஒன்று தனியாருக்கு கொடுத்துருப்போம், இன்னொன்று வந்து ஆவினுடைய எக்ஸ்க்ளூசிவாக நடத்தக்கூடியது. ஆவின் மட்டுமே நடத்தக்கூடிய கடையில் மற்ற பொருட்களை நாங்கள் ஊக்குவிப்பதில்லை. ஆனால் மற்ற தனியாருக்கு நம்ம கொடுக்க சமயத்தில் அவங்க சில இடங்களில் ஆவின் பொருட்களையும் வச்சுருப்பாங்க, இதர பொருட்களையும் வச்சிருக்கக்கூடியது இருக்குது. இப்போ சில இடங்களில் எங்கள் பால் மட்டும் இருக்கும், சில இடத்துல காஃபி டீ சேர்த்து வைக்கலாம். அப்படி இருக்குமே தவிர நீங்கள் சொல்ல மாதிரி இல்லை தம்பி. நாங்கள் வந்து அது சில இடங்களில் தம்பி, இப்போ ஆஸ்பத்திரின்னு வச்சுருங்களேன், அவங்களுக்கு ப்ளட்டு தேவைப்படும், சில அத்தியாவசிய பொருட்கள் தேவைப்படும். ஆனால் அதுக்கு நாங்கள் வந்து எங்கள்கிட்ட ஒரு 200 கிட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இந்த ப்ராடக்ட் போக சில ப்ராடக்ட்ஸ் வந்து தவிர்க்க முடியாத சூழலில் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக விடுவது உண்டு. ஆனால் ஆவின் பொருட்கள் இப்போது நாங்கள் அந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டை ரொம்ப சீர் செய்து கொண்டு வருகின்றோம். இப்போ நிறைய மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து களத்தில் விட்டுருக்கோம், சில சிறப்பு அலுவலர்களையும் நியமித்திருக்கோம். அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த 4 மாதங்களில் ஆவினுடைய விற்பனை சுமார் 48% உயர்ந்திருக்கிறாங்க. 50% வச்சுக்கலாம், அந்த பதில் உயர்ந்திருக்கு. எனவே தொடர்ந்து இது வருகின்ற காலகட்டங்களில் அந்த சப்ளை செயின் இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ணி நாங்கள் அதை ரொம்ப கவனமாக பார்க்குறோம். தமிழக அரசோட காலை உணவு திட்டம் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. ஆனால் அந்த காலை உணவு திட்டத்தில் பள்ளி மாணவர்கள் பால் வழங்கணுங்கிற கோரிக்கை நீண்ட காலமாக இருக்குது. அதுக்கு ஏதாவது நடவடிக்கை தம்பி, அது மாண்பு முதல்வர் பார்த்துக்கொள்வார். யாரை கேட்டால் அவர் காலை உணவு கொடுத்தாரு, அவர் போனார், அந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டாரு, அது தாய் உள்ளத்தோடு கொடுத்துருக்கிறார். எனவே அது மாண்பு முதல்வர் அவர்கள் தம்பி, நீங்கள் எல்லாம் சொல்லுங்கள், நாங்கள் எவ்வளோ உயர்த்தியிருக்கோன்னு. நீங்கள் வந்து இப்போ தான் பால் விவசாயி மனசில் மகிழ்ச்சி வந்து நியாயமான விலை, தரத்துக்கேற்ற விலை, ஊக்கத்தொகை, குறித்த நேரத்தில் பணப்பட்டுவாடா, தேவையான கடன் வசதி, அது இன்புட் சர்வீஸ் எல்லாம் தாராளமாக பண்ணிட்டு இருக்கோம். எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணியிருக்காரா? இப்போ சேகர் பாபு அவரை சந்திச்சிருக்காரு, அமைச்சர் சேகர் பாபு அவரை சந்திச்சிருக்காரு. திமுகவிலேயே செங்கோட்டையன் நேரத்துக்கு வாய்ப்பு தம்பி, இதை பற்றி கருத்து சொல்ல எனக்கு தெரியாது. நீங்கள் அவர்கிட்ட செங்கோட்டையன் தான் கேட்கணும். சேகர் பாபு அவரை சந்திச்சிருக்காரு. இல்லை, நான் இங்கே மீட்டிங்கில் இருந்தேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.